வணக்கம். வெல்கம் பேக் டு ஸ்கிரீன் டைம் வித் தினேஷ். இன்னைக்கு என்ன படம் ரிவ்யூன்னு பார்த்தீங்கன்னா, இதயம் முரளி. இந்த படத்தை வந்து ஆகாஷ் பாஸ்கர் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. அப்புறம் இந்த படத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அதர்வா, பிரீத்தி முகுந்தன், நட்ராஜ், அப்புறம் இன்னும் நிறைய பேர் இந்த படத்துல வந்து நடிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். இந்த படம் வந்து எப்படி இருக்கும், ஒர்த்தா ஒர்த் ரொம்ப ஜென்யூனா ரிவ்யூ பண்ண போறோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதயம் முரளி, ஏன் இந்த படத்துக்கு இதயம் முரளி டைட்டில் வச்சாங்கன்னா, இதயம் படத்துல முரளி சார் வந்து கட்சியில லவ் சொல்லாமலே இருப்பாரு. அந்த மாதிரி இதுலயே வந்து இவர் வந்து பாத்தீங்கன்னா இவரோட லவ் சொல்லாமலே இருப்பார். சிம்பிள். இந்த படத்தோட ஸ்டோரி எப்படி பார்த்தீங்கன்னா, இவர் வந்து ஃப்ளைட்ல டிராவல் பண்ணி வரும்போது ஃபகத் ஃபாசில் வந்து மீட் பண்ணுவாரு. இவர் ஃப்ரெண்ட்ஸு எல்லாமே ஒரு கேங், தமன் எல்லாமே வந்து இந்த படத்துல வந்து தமன் மியூசிக் டைரக்டர் அவரும் நடிச்சிருக்காரு. இந்த படத்துல வந்து நான் எல்லாமே இது பண்ணும்போது இவரு லவ் ஸ்டோரியை வந்து ஃபிளாஷ்பேக்காக சொல்லிட்டு வருவார் ஃபகத் ஃபாசில் கிட்ட. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு சொல்லி அவர் ஸ்கூல் டேஸ்லேருந்து நான் காலேஜ் டேஸ்ல இருக்கிற லவ் வரைக்கும் அந்த லவ் ஸ்டோரிஸ் எல்லாமே வந்து சொல்லிட்டே வருவார். ஆக்சுவலி எந்த லவ்வர்கிட்டயும் வந்து அவர் லவ் சொல்ல மாட்டார். அதுதான் இந்த படத்துக்கு வந்து இதயம் முரளின்னு சொல்லி டைட்டில் வச்சிருக்காங்க. அது எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃப்ளாஷ்பேக் வந்து கதை ஃபுல்லாக ஒரு எண்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னாலே அந்த ஃப்ளாஷ்பேக் தான் போயிட்டே இருக்கும். அதர்வாவோட லவ் ஸ்டோரி தான் வந்து ஃபகத் ஃபாசில் சொல்லிட்டு வர்றாரு. ஒரு லவ் ஸ்டோரி சொல்லும்போது அது ஒரு மெமரிஸ் வந்து நம்மளுக்கு நினைவுபடுத்தும். அதாவது சின்ன வயசுல நம்ம ஸ்கூல் டேஸு, நம்ம காலேஜ் டேஸு, இது எல்லாமே வந்து இந்த 90s கிட்ஸ்க்கு வந்து இது வந்து ஒரு ட்ரீட் மாதிரி இருக்கும். எப்படி அந்த கால அப்போ எப்படி ஸ்கூல் படிக்கும்போது 90s கிட்ஸ்லாம் எப்படி இருந்தோம் சொல்லி அந்த ஒரு வீடியோ கேம் விளையாடுறது, கிரிக்கெட் விளையாடுறது, ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக இருக்கிறது, டியூஷன் போகும்போது அங்கே வந்து எப்படி இது பண்ணுறது, இந்த காமெடி, இந்த சீன்ஸ் எல்லாமே வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு சொல்லலாம். படம் ஃபுல்லாகவே காமெடி தான். ரொமான்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ரொமான்ஸ் வந்து கனெக்ட் ஆயிருக்கான்னு தெரியல. பாதி ரொமான்ஸ் எனக்கு கனெக்ட் ஆகாத மாதிரி தான் இருந்தது. பட் ஆனால் படத்துல வந்து காமெடி வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆகிக்குது. பரிதாபங்கள்ல வரவங்க எல்லாம் ஆர்டிஸ்ட்லாம் வந்து இந்த படத்துல வந்து நடிச்சிருப்பாங்க. இவர் வந்து அஹ், கூட நட்ராஜ் வந்து இவரோட வந்து மாமா வரும். அவர் வந்து சிங்கிளா தான் இருப்பாரு. இந்த மாதிரி வந்து இந்த சில காஸ்ட் சீன்ஸ்லாம் வந்து கொஞ்சம் நல்லா வந்து கனெக்ட் ஆகி அவருக்கு அப்போ ஒரு ஒரு 2006 இருக்கிற மாதிரி அப்போ எப்படி நல்லா இருக்கும், அதோட காஸ்டியூம்ஸ்லாம் எப்படி இருக்கும், அதோட செட் ப்ராப்பர்ட்டி, இது எல்லாமே வந்து கரெக்டாக வந்து படம் இந்த டீம் வந்து நல்லா வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். கடைசியா வந்து ஒரு ஒரு ஹீரோயினோட லவ் சொல்ல பார்ப்பவர். அவர் வந்து அது வந்து ஸ்கூல் டேஸ்ல தான் நடக்கும். அந்த லவ்வரோட தான் கடைசியில வந்து கனெக்ட் ஆவாரு. அத வந்து எப்படின்றத மாரி அது ஒரு இன்சிடென்ட் மாரி நடக்கும். அது கடைசியில இவருக்கு வந்து என்கேஜ்மெண்ட் ஃபிக்ஸ் ஆயி, அது எப்படி நிறுத்துன்ற மாரி. இந்த சீன் மட்டும் இது ஒரு பழைய நெறைய படத்துல வந்துருச்சு. இந்த யூத் படம், நெறைய படத்துலலாம் வந்துருச்சு. இது ஸ்டோரி வந்து ரொம்ப இல்ல. ஒரு 2K கிட்ஸ வந்து கவர் பண்ற மாரி ஒரு என்டர்டெயின்மென்ட் மூவி. ஒரு கமர்ஷியல் என்டர்டெயின்மென்ட் மூவி ஒரு 2K கிட்ஸ கவர் பண்ற மாரி இருக்கும். எல்லாம் ஒரு இன்னைக்கு வந்து ஒரு நூன் ஷோ, மேட்னி ஷோலாம் வந்து ஃபுல் ஆகுதுன்னா 2K கிட்ஸ் தான். மற்றவங்கலாம் வந்து வேலைக்கு போயிடுவாங்க. யாரும் வந்து போய் நூன் ஷோ, மேட்னி ஷோலாம் உட்காந்து பார்க்க மாட்டாங்க. என் ஃபேமிலியோட போர் அடிச்சா வீக்கெண்ட்ல வந்து பார்ப்பாங்க. இல்லைன்னா ஈவினிங் ஷோ வந்து பார்ப்பாங்க பெரும்பாலும். ஸோ இப்போ ட்ரெண்டில் வந்து இந்த மாதிரி படங்கள்லாம் எடுக்க ஆரம்பிச்சு, ஸோ இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி வந்த படம்லாம் இந்த மாதிரி தான். ஸ்கூல் டேஸை காமிச்சு ஸ்கூலில் லைஃப்ல என்ன பண்ணுவாங்க, ஒரு சைக்கிள் எடுத்து மிதிச்சிட்டு ஒரு போய் டென்னிஸ் ஆடுவாங்க. டென்னிஸ் ஆடும்போது இந்த பொண்ணை கரெக்ட் பண்ணுறது, பொண்ணுக்கு சாக்லேட் கொடுக்குறது, அப்படியே இப்படி இது பண்ணின்னு கலர் கலராக டிஷர்ட் போட்டுன்னு சுற்றின்னு அப்படி இப்படின்னு அது ஒரு ஒரு மெமரிஸை கொண்டு வர மாதிரி இருக்கும். அவ்வளோதான். மற்றபடி ஒரு 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 எல்லா ஃபேமிலி ஆடியன்ஸ்லேருந்து எல்லாருமே போய் என்ஜாய் பண்ணலாம். ஒரு காமெடின்ற படத்தை ஒரு என்ஜாய் பண்ணி ஒரு என்டர்டைன்மெண்ட் படம், ஒரு கமர்ஷியல் படம் என்ஜாய் பண்ணலாம் அப்படின்றவங்க இந்த படம் வந்து ஒரு ஒன் டைம் வாட்சபிள். அவ்வளோதான். மற்றபடி சில பேருக்கு வந்து ஒரு பயங்கரமா ஸ்டோரி எதிர்பார்த்து போலாமா, எப்படி இருக்கும், என்ன இதே முரளி, அதான் டைட்டில் இதே முரளின்னு வச்சாச்சு. இதுதான் இதே முரளியோட டைட்டில். அவ்வளோதான். இதே படத்துல என்ன முரளி கட்சியில லவ் சொல்ல மாட்டார். இவர் இது கட்சியில ஒரு 3 லவ் சொல்லாம லாஸ்ட்ல ஃபைனலா வந்து லவ் சொல்ல ட்ரை பண்ணுவாரு. இதுதான் கதை. பெருசா வேற நீ வந்து உள்ள ஒன்றும் இருக்காது. வெங்காயம் மாதிரி தான், உரிக்க உரிக்க ஒன்றும் இருக்காது. அரைச்ச மாவே தான் உள்ள அரைச்சிட்டே இருப்பாங்க. ஃப்ளாஷ்பேக் சொல்லுவார் ஃப்ளைட்ல ஃபகத் ஃபாசில்கிட்ட. அந்த சைல்டு மெமரிஸ் எல்லாமே வந்து எல்லா பேருக்கும் வந்து ஞாபகம் வரும். ஓகே, இப்படிதான் நம்ம டியூஷன் படிக்கும்போது சின்ன வயசுல டியூஷன் ஸ்கூல் படிக்கும்போது, காலேஜ் படிக்கும்போது இது எல்லாமே வந்து மெமரிஸ்க்கு வந்து நிற்கும். ஒரு ஃபன்னா இருக்கும். அவ்வளோதான். மற்றபடி ரொம்ப எதிர்பார்த்து போகணும்னு அவசியம் கிடையாது. அப்புறம் ஒரு போர் அடிச்சா ஒரு ஒன் டைம் போய் பார்க்கலாம். இந்த படத்தோட ரேட்டிங் நம்ம சேனல்ல என்ன பண்ணேன் 2.5 அவுட் ஆஃப் 5. மறக்காம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.